வணக்கம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இது நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய முறை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு தினசரி கண்டிப்பாக ப்ரோபயாட்டிக் எடுத்துக்கணும். ப்ரோபயாட்டிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ செய்முறை நான் சொல்கிறேன். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எல்லாமே நிறைய கம்பெனிஸ் செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது, மெடிக்கல் ஷாப்பில் கூட நமக்கு இப்போ எல்லாமே கிடைக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்குடைய மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இது நிறைய வகையில் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்ட்டு இப்போ ப்ரோபயாட்டிக்குடைய அவேர்னஸ் அதிகமாயிட்டு இருக்கு. எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அந்த இடத்தில் வியாபாரம் நடக்கும். அந்த இடத்தில் வியாபாரம் நடக்கிறப்ப அந்த இடத்தில் நமக்கு அந்த ஒரிஜினலான தன்மை அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, போட்டியானது வரப்ப. அப்போ நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துக்கிறது நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலேயே இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு நல்ல முறையில் எப்படி செய்யலாம், கரெக்டாக எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதற்கு வந்து அரிசி கஞ்சி எடுத்துக்கணும். அரிசி கஞ்சி அப்படின்னா நம்ம அரிசி வடிக்கிறோம், அந்த வடிகஞ்சியை எடுத்துக்கணும். இந்த வடிகஞ்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதிலேயே வந்து சுடுதண்ணி ஊற்றிடணும். சுடுதண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, இல்லை இந்த கஞ்சியானது கட்டி ஆயிரும். அதனால கொஞ்சோண்டு சுடுதண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா அதில் வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும், வெண்டிக்காய் இதை சேர்த்துக்கணும், பச்சை மிளகாய் காம்பு இதை சேர்த்துக்கணும். இந்த மூணில் ஏதோ ஒரு 2 சேர்த்துக்கலாம். 2ம் கிடைக்கல அப்படின்னா 1 மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை நிற பருத்தி துணியால் கட்டி இரவு முழுக்க விட்டுறணும். அது ஒவ்வொருத்தருடைய கிளைமேட்டை பொறுத்து. நம்ம இரவு முழுக்க விடுறோம், ஓவர் நைட்டு விடுறோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் எடுத்து டேஸ்ட் பண்ணுறப்ப புளிப்பு சுவை வந்துருச்சு அப்படின்னா தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கிறப்ப அப்போ புளிப்பு சுவை வராது. அப்போ அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விடணும். இது ஒரு 6 மணி நேரம் ஒரு முறை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடணும். கலந்து கலந்து விட்டுருங்க. புளிப்பு சுவை வந்த உடனே இதை வடிகட்டிடணும். வடிகட்டி கிளாஸ் கண்டெய்னரில் ஏர் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு. இப்போ இது இல்லாமல் வெந்தயம் எல்லாம் சேர்க்குறப்பயே கருவேப்பிலை இலைகள் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் புதினா இலைகள் போட்டுக்கலாம், கிராம்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே அதில் ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணும். கருவேப்பிலை இலை போட்டு பண்ணுறப்ப சுவை ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதோடைய ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். சரி, அதனால் இதை சேர்த்துக்கோங்க. சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். வெறுமனே ரைஸ் ப்ரோபயாட்டிக் மட்டுமே கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கிளாஸ் டைட் கண்டெய்னரில் அடைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த கிளாஸ் டைட் கண்டெய்னர் டெய்லி ஒரு 2 முறை நல்லா கலந்து விடணும், குலுக்கி விடணும். இப்படி செய்கிறப்ப இது சூரிய ஒளியிலிருந்து டிஸ்டன்ஸாக வச்சுக்கணும். டைரக்ட் சன்லைட் இதில் படக்கூடாது. டெய்லி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷமானாலும் இது கெட்டு போகவே போகாது. இதில் வந்து எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இப்படி நம்ம பாதுகாக்கிறப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு ஒவ்வொரு முறை நம்ம இந்த மூடியை திறக்கிறப்பையும் காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரப்ப இன்னும் கொஞ்சம் புளிக்கும். அப்போ இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு இதை தினசரி நம்ம எடுத்துக்கிறப்ப இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்குடைய அளவு கம்மியாயிட்டே வரும். கம்மி ஆக ஆக இதில் இருக்கிற ரெசிடிவல், இதில் அந்த அரிசி கஞ்சி மட்டுமே சேர்த்தாலும் போதும். ரொம்ப சூடாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் டைல்யூட் பண்ணியும் சூடு கம்மியான அளவு இளம் சூட்டில் இருக்கிறப்ப இந்த மீதி இருக்கிற ப்ரோபயாட்டிக்கில் இந்த அரிசி கஞ்சி மட்டுமே விட்டுட்டு இருந்தா தீர 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 இதே ப்ராசஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப இந்த ப்ரோபயாட்டிக்கு செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. அரிசி கஞ்சி ஃபில் பண்ணி அப்படியே ரொட்டேஷனாக நம்ம இதை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம். இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு அப்போ நம்ம திறக்க புளிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னோமா, அதனால தான் நம்ம ஏர் டைட்டாக இதை வச்சுருக்கணும். ஏர் டைட்டாக இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா போக 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 ரொம்ப புளிச்சிரும். அதனால இப்போ சொன்ன முறைப்படி அப்படியே செய்துக்கோங்க. இந்த ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கு இதை டெய்லி எடுத்துக்கிறப்ப உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற முறை எல்லாமே நான் கொடுக்குறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.